அகிலம் படைத்து அதில் அத்தனை உயிர்களையும் படைத்து அவற்றின் இருப்புக்கும் சிறப்புக்கும் என்ன என்ன தேவையோ அவை அனைத்தையும் படைத்து பூஷித்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர் கொண்ட பார்வையால் எதிர்கொள்ளும் மன உறுதியுடன் சொற்போர் கொண்டு வாதர வந்திருக்கும் மாணவிகள் தான் இவர்கள். விவாத மேடை. இனி நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்ல இருக்கின்றோம். இன்றைய போட்டியில் பங்கேற்கும் அணிகள் இவர்கள்தான். என் வலப்புறமாக இருக்கின்ற அணி மாவனல்ல ஜாஹிரா கல்லூரி. நூரானியா முஸ்லிம் மகாவித்யாலய அணியினர் என் இடப்புறமாக இருக்கின்றார்கள் ரிமாசா தலைமையிலான அணியினர். இவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு இதுதான்: வாழ்வதற்கு மிகவும் உகந்த இடம் கிராமமா நகரமா? கிராமம்தான் உகந்த இடம் என்று வாதிட வருகின்றது மாவனல்லை ஜாஹிரா தேசிய பாடசாலை. இல்லை, வாழ்வதற்கு மிகவும் உகந்த இடம் நகரம் என்று வாதிட வருகின்றது நூரானியா முஸ்லிம் மகாவித்யாலயம். ஒடேரா ஹைப்பர் மார்க்கெட் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சில்லறை பொருட்களையும், மரக்கறி வகைகள், பாலுணவு, பிஸ்கட் மற்றும் ஸ்வீட் வகைகளையும், நவீன சமையலறை உபகரணங்கள், மருந்து பொருட்கள், பாடசாலை உபகரணங்கள், விளையாட்டு பொருட்கள் என அனைத்தையும் நியாய விலையில் பெற மாவனல்லையில் பொருத்தமான இடம் ஒடேரா ஹைப்பர் மார்க்கெட். உங்கள் செல்ல குழந்தைகள் விளையாடி மகிழ விசேட பிளே ஏரியா, சுத்தமான இறைச்சி வகைகளை ஃப்ரெஷ்ஷாகவும் நியாய விலையிலும் பெற ஒடேரா மீட் மார்ட். ஒடேரா நிறுவனத்தின் மற்றொரு கிளைதான் கேண்டி டைல்ஸ். நவீன டிசைன்களில் கண்கவர் டைல்ஸ் வகைகள், பாத்ரூம் வயாஸ், கிச்சன் வயாஸ் என்பவற்றை மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாய விலையில் பெற நாடுங்கள் கேண்டி டைல்ஸ். கிளைகள் மாவனல்லை மற்றும் ரம்புக்கண. ஒடேரா ஹைப்பர் மார்க்கெட் இலக்கம் 39 புதிய கண்டி வீதி மாவனல்லை. போன் 0352222221. தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூலம் கலை மற்றும் வர்த்தக பிரிவுகளில் ஆண் பெண் இருபாலாருக்கும் பிரத்யேகமாக காப்போத உயர்தர கல்வியுடன் HND சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பையும் சமகாலத்தில் வழங்கும் இலங்கையின் ஒரே உயர்கல்வி நிறுவனம் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. சிறப்பு தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்களின் பாட போதனை, உணவு, தங்குமிட வசதிகளுடன் பாதுகாப்பான ரம்மியமான சுற்றுச்சூழல். பாடநெறியை தொடரும் அனைத்து மாணவர்களுக்கும் மடிக்கணனி ஒன்று இலவசம். பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வரக்காப்புல. தொலைபேசி இலக்கம் 077-419-1212. நல்லது. இனி எங்களுடைய நடுவர்கள் யார் என்பதை அறிமுகப்படுத்துகின்றோம். அந்த வகையிலே அரநாயக்க அல்ஜலால் முஸ்லிம் வித்யாலயத்தின் முன்னாள் அதிபர் ஃபைசர் ஏ குத்தூஸ் அவர்கள் எங்களுடைய முதன்மை நடுவராக இருக்கின்றார். அதே போல ஓய்வு பெற்ற வங்கி முகாமையாளர் ஜனாப் ஜாலி ஏ மஜீத் ஜேபி சார் அவர்கள் இங்கே இருக்கின்றார். அதே போல எங்களுடைய அன்வரா டீச்சர் அவர்களும் கூட அங்கே நடுவராக இருக்கின்றார், தும்மோதரை முஸ்லிம் மகாவித்யாலய ஆசிரியை. நல்லது. அவர்களோடு இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தின் ஆங்கில சேவையின் முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் தாசிம் சார், ஓய்வு பெற்ற அதிபர் MR நியாஸ் சார், ஆயிஷா உயர்கல்வி கல்லூரியின் பணிப்பாளர் நிஸ்தார் சார், நிகழ்ச்சி தயாரிப்பாளர் A முகமது ரலீம், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் AKIM தில்ஷாத் ஆகியோரும் இருக்கின்ற நிலையிலே நாங்கள் உங்களை நிகழ்ச்சிக்குள் அழைத்து செல்கின்றோம். அந்த வகையிலே எடுத்துக்கொண்ட தலைப்பு வாழ்வதற்கு மிகவும் உகந்த இடம் கிராமமா நகரமா? முதலில் சந்தர்ப்பம் மாவனல்ல ஜாஹிரா கல்லூரிக்கு, அதன் தலைவி MIF இம்லா. வாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்கு நான் ஆராய உள்ள தலைப்பு மனித வாழ்வைக்கு உகந்த இடம் கிராமமே என்பதாகும். ஆம் நடுவர் அவர்களே, மனிதன் வாழ்வதற்கு உகந்த இடம் கிராமம் என்பதற்கு பல உதாரணங்கள் உள்ளது. அதில் சிலதான் ஆரோக்கியமான சூழல், தூய்மையான உணவு, இயற்கையுடன் தொடர்பு என்று பல விடயங்களை அடுக்கிக் கொண்டு போகலாம். முதலாவதாக ஆரோக்கியமான சூழல் எடுத்துக்கொண்டால் மாசு இல்லாத காற்று, தூய்மையான நிலத்தடி நீர் மற்றும் பசுமையான சூழல் கிராமத்தில் சொத்து. இது நோயற்ற வாழ்வுக்கு அடித்தளம். ஒரு ஹதீஸ் உள்ளது, நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையானவன், அவன் தூய்மையையே விரும்புகின்றான். சஹீஹ் முஸ்லிம். எனவே இதிலிருந்து நாம் பெறும் விடயம் என்னவென்றால், ஒரு கிராமத்தில் வாழும் மனிதன் தூய்மையாக வாழ்கிறான், அதை அல்லாஹ்வும் விரும்புகின்றான் என்பதே ஆகும். அது மட்டுமில்ல, நகரங்களில் போல் வாகன புகைகள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகள் இல்லாத நுரையீரலுக்கு உகந்த காற்றை நாம் கிராமங்களில் மாத்திரமே சுவாசிக்கின்றோம் நடுவர் அவர்களே. அடுத்ததாக சுத்தமான உணவு, இரசாயன கலவைகள் இல்லாத
தானியங்கள், மரக்கறிகள், பழங்கள் மற்றும் கலப்படம் இல்லாத பால்கள் நேரடியாக விவசாயிகளிடமிருந்து எமது கைகளுக்கு வந்தடைகின்றது. இது ஒரு நோயற்ற எதிர்காலத்தை உருவாக்குகின்றது. எனவே இங்கு கிராமம் என்பது ஒரு முக்கிய விடயமாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த கிராமத்தில் வாழ்வதனால் இயற்கையுடன் நாம் பிணைந்து வாழ்கின்றோம். எமது முதியோர்களை எடுத்துக்கொண்டால் முற்று முழுதாக கிராமங்களிலே வாழ்ந்து வாழ்ந்தார்கள். அது மட்டுமில்லை, இயற்கைகளில் கொஞ்சம் கிராமத்தில் அல்லாஹ்வின் வல்லமைகளை நேரடியாக உணர வேண்டும் என்று நான் இங்கு ஆணித்தரமாக அடித்து சொல்கின்றேன். கிராமத்தில் வாழ்வதே மிக சிறந்த வாழ்க்கை என்பது. வஸ்ஸலாம். நமது மாவடல்ல ஜாயிரா தேசிய பாடசாலை அணியின் தலைவி MIF இம்லா. இனி நாங்கள் எதிரணிக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். வாழ்வதற்கு மிகவும் உகந்த இடம் நகரம் என்று வாதிட வருகின்ற நூரானியா முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் தலைவி ரிமாசா. நீதிமன்றத்தில் நீதிபதி போல் இந்த விவாத அரங்கில் நீதிபதிகளாய் வந்திருக்கும் நடுவர் அவர்களே, நான் பிடித்த முயலுக்கு 3 காலென வாதிட வந்திருக்கும் எம் எதிர்த்தரப்புவாதிகளே, அடித்து சொன்னாலும் நாங்கள் உண்மையே பேச வந்திருக்கோம் என்று வந்திருக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் முதலில் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம் நடுவர் அவர்களே, நாங்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வாழ்வதற்கு உகந்த இடம் நகரம். இதற்கு ஒரு சரியான உதாரணம் நகரம். ஒரு நாட்டின் சனத்தொகை அதிகமாக இருக்கும் இடம் எது? நகரம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு மனிதர்கள் போயிருக்கின்றார்கள் என்று? ஆனால் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா நகரத்தில் இருந்து மனிதர்கள் கிராமத்துக்கு போயிருக்கின்றார்கள் என்று? காரணம் என்ன? எதுவும் நலவு இருக்கிற சுட்டித்தான் அந்த நகரங்களில் மனிதர்கள் வாழ்கின்றார்கள். நகரங்களில் தான் அரசு அதிகாரிகள், காரியங்கள், அனைத்து விதமான வசதிகளும் நகரங்கள் தான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியுமா, எமது நாட்டில் ஏன் புலமை பரிசை இந்த மனிதர்கள் எமது நாட்டு மக்கள் அரசாங்கத்துக்கு இல்லாமலாக்க விடுவதில்லை தெரியுமா? கிராமத்தில் இருக்கின்ற மாணவர்களை நகரங்களுக்கு புறமே பரிசின் மூலம் கொண்டு போய் நல்ல கல்வியை கொடுப்பதற்காக. சுகாதார வசதிகளை எடுத்துக்கொண்டால் அதிக உயிரினங்கள் போவது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் பாம்பு கடியால் எத்தனை உயிரினங்கள் கிராமங்களில் அழிந்து போகின்றது தெரியுமா? நாளுக்கு நாள் இது காரணம். அவசர சேவைகள் நகரங்களில் தான் வழங்கப்படுகின்றது. ஆம்புலன்ஸை நாங்கள் எடுத்துக்கொண்டால் எவ்வளவு விரைவாக இந்த நகரங்களில் தான் செயற்படுகின்றது. நாங்கள் எமது கிராமத்தை கூட நாங்கள் எடுத்துக்கொண்டால் பிக்மி, ஊபர் இருக்கின்றதா? இல்லையே. காரணம் என்ன தெரியுமா? நகரங்களில் தான் இவ்வாறான அவசர சேவைகளும் போக்குவரத்து சேவைகளும் நடந்து வருகின்றது. அது மட்டுமில்லாம என் தரப்புவாதி கூறிய ஒரு விடயம், தூய்மையான நிலத்தடி நீர் கிராமங்கள் இருக்கின்றதாம். ஆனால் கிராமங்களில் தான் அமிலச்சுவை கூடிய நீர் இருக்கின்றது. மீண்டும் உங்களை தொகுப்புரையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. நல்லது. விதிமுறையில் 1 கால வரையறை முகாமைத்துவம், அதை கவனத்தில் கொள்ளுங்கள் என்பதை கூறி நாங்கள் இனி 2வது போட்டியாளருக்கு சந்தர்ப்பத்தை வழங்க இருக்கின்றோம். அந்த வகையிலே மாவடல்ல ஜாயிரா தேசிய கல்லூரியின் 2வது போட்டியாளர் ரிஷ்மா. இது உங்களுக்கான சந்தர்ப்பம். என்னுடைய கட்சி சகோதரி விட்டு சென்ற ஒரு விடயத்தை நான் தொட்டு செல்ல முயல்கிறேன். ஆம் நடுவர் அவர்களே, எதிரணி சகோதரி கூறினார் அவருடைய உயன்பத்தை கிராமத்தில் ஊபர், பிக்மி போன்றவை இல்லை என்று. அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் நகரத்திற்கு வாருங்கள். ஏன் அங்கே இருக்கிறீர்கள்? உங்களுடைய பாடசாலையான நூரானியாவை நீங்கள் கொண்டுதான் இங்கு வந்திருக்கிறீர்கள். அது ஒரு கிராமம். அடுத்து, கிராமத்தினால் நாம் பலவிதமான பயன்களை பெற்றுக்கொள்கின்றோம். அதில் ஒன்றுதான் குறைந்த வாழ்வாதார செலவு. அதாவது வீட்டு வாடகை முதல் அன்றாட பொருட்கள் வரை நகரத்தோடு ஒப்பிடும் போது கிராமத்தில் செலவு மிக குறைவாக இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் உணவு செலவையே எடுத்துக்கொள்ளுங்களேன். உணவில் பெரும்பாலான கிராம மக்கள் தங்களுடைய வீட்டு தோட்டங்களிலே உணவை விளைச்சல் செய்து அதை மிகவும் இயற்கையாகவும் எந்தவித ரசாயனமும் கலக்கப்படாத சத்தான சுத்தமான உணவுகளை தயார் செய்து கொள்கின்றார்கள். இதன் மூலம் அவர்களுக்கு அங்கு உணவிற்கான செலவு குறைகின்றது. அது மட்டுமின்றி அவர்களுடைய ஆரோக்கியம் உறுதிப்படுத்தப்படுகின்றது. அமாறாக நகரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சிறிய உணவு பண்டம் வாங்குவதற்கும் கூட கடைகளுக்கே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான உணவு பண்டங்களுக்கு அவர்கள் மாதத்திற்கு ஒதுக்கும் பணத்தொகையே எக்கச்சக்கம். அதனால் அவர்களுக்கு அங்கு செலவு மிகவும் அதிகரிக்கின்றது. ஆனால் அவர்கள் அவ்வளவு செலவிட்டு வாங்கும் உணவு ஆரோக்கியமானதா? கேள்விக்குறி. இல்லை, அது செயற்கை மற்றும் இரசாயன பொருட்கள் கலக்க
காணப்படுகின்றது. இதனையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியுள்ளார்கள். அதிக பொருளாதார செல்வம் தான் உண்மையான செல்வம் அல்ல, மன நிறைவே உண்மையான செல்வம் என்று. சஹீஹ் அல் புகாரி. எனவே நான் இங்கு ஆணித்தரமாக கூறுகிறேன், வாழ்வாதாரத்திற்கு சிறந்த இடம் கிராமமே என்று. நன்றி. வாழ்வதற்கு உகந்த இடம் கிராமமா நகரமா என்ற விவாத தலைப்பில் வாதிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இனி நாங்கள் அடுத்த சந்தர்ப்பத்தை நூரானியா முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் இரண்டாவது போட்டியாளர் ரசீனாவுக்கு வழங்குகின்றோம். வாருங்கள். ஆம், வாழ்வதற்கு மிகவும் உகந்த இடம் நகரமே. அதாவது நகர வாழ்க்கை என்பது வளர்ச்சியும் வசதிகளும் கொண்டவையே என நாம் அனைவரும் அறிந்தவைதாம். உதாரணமாக நகரத்தில் நாம் ஒரு வைத்தியசாலையை எடுத்துக்கொள்வோம். கிராமத்தில் காணப்படக்கூடிய வைத்தியசாலைகள் எப்படி இருக்கும் என்றால் முதலுதவி சிகிச்சை வழங்கக்கூடியதாக மாத்திரமே இருக்கும். ஆனால் நகரத்தில் அப்படி அல்ல. நகரத்தில் அனைத்து வித வசதிகளும் வாய்ந்த வைத்தியசாலைகளே காணப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீட்டில் தீ பிடித்தது என்று வைத்துக் கொள்வோம். அவ்வாறு அந்த தீயை அணைத்து அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்குள் அவரது உயிர் பிரியக்கூடிய சூழ்நிலைகள் கூடும். ஆனால் நகரத்தில் அப்படி அல்ல. நகரத்தில் அப்படி அல்ல. தீப்பிடித்தாலும் கூட உடனே வைத்தியசாலைகளுக்கு கொண்டு சென்று அதற்கான தீர்வுகளை வழங்க முடியும். இதனால் அவரது உயிர் வெகு சீக்கிரமாகவே காப்பாற்றப்படுகிறது. இது மட்டுமன்றி போக்குவரத்தை நாம் நோக்குவோமானால் நகரத்தில் மாத்திரமே அதிவேக பாதைகள் மற்றும் விசாலமான பாதைகள் காணப்படுகின்றன. ஆனால் கிராமத்தை எடுத்துக்கொண்டால் அவ்வாறல்ல. ஒற்றையடி பாதைகள் மாத்திரமே காணப்படக்கூடும். எதிரெதிரே வரும் வாகனங்கள் கூட கிராமத்தில் கடந்து செல்ல முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் நகரத்தில் அப்படி அல்ல. எதிரெதிரே வரக்கூடிய வாகனங்கள் அவசரமாக கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. உதாரணமாக ஒரு கிராமத்தை எடுத்துக்கொண்டால் நாம் கிராமத்திலிருந்து ஏதாவது ஒரு வேலையை செய்வதற்காக வேண்டி எங்காவது செல்ல வேண்டும் என்று எடுத்துக்கொள்வோமானால் அங்கு இருக்கும் வாகனம், அதாவது பேருந்து போன்ற பொது வாகனங்கள் தாமதமாகவே, அதாவது எமது நேரத்திற்கு அல்லாமல் தாமதமாகவே வருகின்றது. இதனால் எமது வேலையும் நேரமும் வீணாகிறது. அது மட்டுமன்றி நகரத்தில் அவ்வாறல்ல. நகரத்தில் அனைத்துமே வெகு சீக்கிரமாகவே கிடைத்து விடுகின்றது. எனவே நகரம் தான் வாழ்வதற்கு மிகவும் உகந்த இடம் என்று ஆணித்தரமாக கூறி விடை பெறுகிறேன். நல்லது. அது நூரானியா முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் இரண்டாவது போட்டியாளர். இனி நாங்கள் மாவனல்ல ஜாகிரா தேசிய பாடசாலைக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். மூன்றாவது போட்டியாளர் MR ஹயா. வாருங்கள். ஆம், எனவே அணி இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு வாழ்வதற்கு மிகவும் உகந்தது கிராமமே என்பதாகும். அந்த வகையில் மன நிம்மதி இன்று பலர் முகம் கொடுக்கும் பிரதான பிரச்சனையாக அமைப்பது மன நிம்மதியின்மை. இதனால் நாம் பலரை காண்கிறோம். மன நிம்மதியின்மை இன்று காரணமாக மன உளைச்சலுக்கு ஆளாகுவதை இஸ்லாம் வலியுறுத்தும் உள்ளத்தின் அமைதிக்கு ஆடம்பரமற்ற எளிய வாழ்வு அவசியம். அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமே உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று அல் குர்ஆனின் 13வது அத்தியாயம் 28வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நகரத்தின் இரைச்சல்களும் உலக போட்டிகளும் மனதை அலைபாய செய்யும் நிலையில் கிராமத்தின் அமைதியான சூழல் இறைவனை சிந்திக்கவும் நிம்மதி பெறவும் உகந்ததாக உள்ளது. மேலும் இன்று நகர்ப்புறங்களில் நாம் அனைவரும் மிகவும் தெளிவாக காணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் கலாச்சார சீரழிவு. இன்று இளைஞர்கள் எளிதில் அதில் விழுந்து விடுகிறார்கள். நகரத்தின் சுதந்திரம் மற்றும் பொழுதுபோக்கு என்ற பெயரில் தேவையற்ற கலாச்சார சீரழிவுகள் எளிதாக உருவாகின்றதை நாம் நன்றாக காண முடியும். மேலும் கிராமங்களில் நிலவும் சமூக கட்டுப்பாடு இளைஞர்களை தவறான பாதையில் செல்லாமல் தடுக்க ஒரு அரணாக இருக்கின்றது. மேலும் இஸ்லாம் வலியுறுத்தும் சஹது, அதாவது எளிமை மற்றும் கனாத், அதாவது போதுமென்ற மனப்பக்குவம் கிராமத்தில் வாழ்வதால் சாத்தியமாகின்றது. இதனை நகரத்தின் ஆடம்பர போட்டி மனிதனை பேராசைக்கு தள்ளுகிறது என்பதே எனது மிகவும் ஆணித்தரமான கருத்தாகும். மேலும் குழப்பங்கள், அதாவது ஃபித்னாக்கள் மலிந்துவிடும் காலத்தில் ஒரு முஸ்லிம் தனது ஈமானை பாதுகாத்துக் கொள்ள மலை உச்சிகளுக்கும் ஆடுகள் மேய்க்கும் கிராமப்புறங்களுக்கும் செல்வது சிறந்தது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹ் புகாரி எனும் கிரந்தத்தில் கூறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இன்று பலர் தனி மனித சுதந்திரம் என்று நகர்ப்புறங்களுக்கு செல்கின்றார்கள். அது தனி மனித சுதந்திரமா, தனிமைப்படுத்தலாம் என்று நீங்களே யோசித்து பாருங்கள். ஆகவே எனது மிகவும் ஆணித்தரமான கருத்து என்னவென்றால் வாழ்வதற்கு மிகவும் உகந்த இடம் கிராமமே என்பதாகும். நன்றி. ஆம்,
வாழ்வதற்கு எந்த இடம் உகந்த இடம் என்ற அடிப்படையிலே விவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இனி நாங்கள் மூன்றாவது போட்டியாளர் நூரானியா முஸ்லிம் மகாவித்யாலய மாணவிக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். MJF ரெஹாமா, வாருங்கள். ஆம் கௌரவ நடுவர் அவர்களே, வாழ்வதற்கு மிகவும் உகந்த இடம் நகரமே என வாதிட நான் முன்வந்துள்ளேன். நகரம் என்கின்ற இடமானது அபிவிருத்தி அடைந்த ஒரு பிரதேசம்தான். அங்கு மனிதனுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படுகின்றன. இதனாலேயே மனிதன் கிராமத்தில் இருந்து நகரத்தை நோக்கி இடம்பெயர்கின்றான். எங்காவது நீங்கள் கேட்டிருக்கின்றீர்களா கிராமத்தில் இருந்து நகரத்தை நோக்கி இடம்பெயர்ந்த மனிதன் நகரிலிருந்து கிராமத்தை நோக்கி இடம்பெயர்ந்தான் என்று? இல்லவே இல்லை. ஏனென்றால் கிராம மனிதனுக்கும் தற்பொழுது பல தேவைகள் இருக்கின்றன. அவன் அதனை நோக்கி நகரத்திற்கு தான் வருகின்றான். அத்துடன் கிராமத்தில் வீதி அமைப்புகள் முறையற்றதாகத்தான் காணப்படுகின்றது. ஆனால் தற்பொழுதோ நகரங்களை எடுத்துக்கொண்டால் வீதி அமைப்புகள் மிகவும் சிறப்பானது. அதே போன்று நவீனமயப்படுத்தப்பட்டதாகவும் அதிவேக பாதைகளை கொண்டு போக்குவரத்தை இலகுவாக்குவதற்காகவும் தான் காணப்படுகின்றது. நகரத்தில் அழகிய மாடி வீடுகள் காணப்படுகின்றது. நான் ஒன்று கேட்கின்றேன், தற்பொழுதைய காலத்தில் யார் இயற்கையை ரசிக்கின்றனர்? அனைவரும் அதாவது தற்பொழுது மனிதன் தனது பொருளாதார தேவைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் இருக்கின்றான். எனவேதான் நான் கூறிக்கொள்கின்றேன், வாழ்வதற்கு மிகவும் உகந்த இடம் நகரம்தான். ஆனாலும் நகரத்தில் சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன. உதாரணமாக நான் கூறுகின்றேன், கொழும்பு வன்கோல் பேசை. இது ஒரு சுற்றுலா தலமாகத்தானே இருக்கின்றது. அதனை போன்றே தொழில்நுட்ப வளர்ச்சிகள் காணப்படுவது நகரங்களில் தான். அதே போன்று நகரங்களில் தான் விமான நிலையங்கள், துறைமுகங்கள் என்பன காணப்படுகின்றன. அதனால் ஏற்றுமதி இறக்குமதிகள் இலவாகின்றன. கிராமத்துக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் வழங்குவது நகரத்தில் இருந்துதான். எனவேதான் ஒரு நாட்டை ஆளுகின்ற அரசனும் வாழ்வது நகரத்தில் தான். எனவே எனது தலைப்பை நான் இங்கு ஆணித்தரமாக முன்வைக்கின்றேன். வாழ்வதற்கு மிகவும் உகந்த இடம் நகரம்தான், நகரம்தான், நகரம்தான். இது எதிரும் புதிருமாக இருக்கின்ற ஒரு தலைப்பு. நல்லது. நாங்கள் இறுதி சந்தர்ப்பம் இரண்டாவது சுற்றே தொகுப்புரை வழங்குவதற்காக நாங்கள் நூரானியா முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் தலைவி MKF ரிமாசாவுக்கு வழங்குகின்றோம். வாருங்கள். முதலில் நடுவர் அவர்களே, நான் உங்களிடம் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். எமது உயன்பத்து கிராமத்தில் ஊபர், பிக்மி போன்ற வாகனங்கள் இல்லை என்று சொன்னோம். அதற்கு எதிர்த்தரப்பு வாதிகளே கூறினார்கள், உங்கள் ஊரில் உங்கள் கிராமத்தில் அப்படி இல்லை என்றால் எங்கள் நகரத்திற்கு வாருங்கள் என்று. இவர்கள் கூறினார்களா? இல்லையா? கூறினார்கள். அப்பொழுது இவர்களே சொல்லிவிட்டார்களே நகரம் தான் வாழ்வதற்கு உகந்தடம் என்று. அப்படி இருக்க இதற்கு மேல் இந்த விவாதத்தை தொடர வேண்டுமா நடுவர் அவர்களே? அவர்களே ஒத்துக்கொண்டார்களே. அடுத்ததாக ரசாயன பொருட்கள் நகரங்களில் உற்பத்தியாகும் உணவில் ரசாயன பொருட்கள் கலந்துள்ளதாம். ஆம், இவர்கள் கூறுகின்றார்களே தூய்மையான பழங்கள், காய்கறிகள் எல்லாம் கிராமத்தில் இருந்து வருகின்றது என்று. கிராமத்தில் உற்பத்தியாகும் பொருட்களை எங்கு கொண்டு வருகின்றார்கள்? நகரத்தில் அல்லவா? அவர்களுக்கு வியாபார சந்தை எங்கு கிடைக்கின்றது? நகரத்தில் அல்லவா? இப்படி இருக்க இவர்கள் உற்பத்தியாகும் பொருட்கள் கிராமத்தில் தூய்மையானது, நகரத்தில் ரசாயனமானது. ஆனால் அந்த பொருட்கள் எங்கு உற்பத்தியாகின்றது? கிராமத்தில். அப்பொழுது இவர்களுக்கு ஆதாரம் கொடுக்க முடியுமா? கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து உணவுகளும் ரசாயனமற்றது என்று இவர்களே பேசி, இவர்களே எங்களுக்கு சார்பாக பேசி நிறைய புள்ளிகளை தந்து விட்டார்கள் போல் நான் நினைக்கின்றேன். அது மட்டுமல்ல, காரியாலயங்கள், அரசியல்வாதிகள் அனைவருமே இந்த நகரங்களில் இருக்கின்றார்கள். ஏன் நகரங்கள் இருக்க வேண்டும்? நகரங்களில் உள்ள நன்மையை கருதிதான் மனிதர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் கூறுகின்றார்கள் என்பது எதிர்த்தரப்புவாதிகள் அழகாக கூறினார்கள். எனவே அந்த கிராமங்களில் உள்ள மக்களுக்கு பேராசை கிடையாது. அப்பொழுது எதற்காக புலமை பரிசு மூலம் வெற்றி அடையும், சித்தி அடையும் மாணவர்கள் நகர்ப்புறங்களுக்கு வருகின்றார்கள்? கிராமத்தில் இருக்கின்றவர்கள் எதற்காக நகர்ப்புறங்களில் வருகின்றார்கள்? அங்கு பேராசை பொழிந்துதான் பேராசையை தேடி நகர்ப்புறங்களுக்கு வருகின்றார்கள். இதனால் எமது தரப்பினர் மிகவும் அறுதியாகவும் உறுதியாகவும் கூறுகின்றோம், வாழ்வதற்கு உகந்த இடம் நகரமே, நகரமே, நகரமே. இனி நாங்கள் மாவனல்ல ஜாகிரா தேசிய பாடசாலைக்கு தொகுப்புரை வழங்குவதற்காக சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். அதன் அணித்தலைவி MIF இம்லா, வாருங்கள். ஆம் நடுவர் அவர்களே, எமது எதிர்த்தரப்புவாதிகள் கூறினார்கள், ஓலவல் ஏலவல் போன்ற பரீட்சைகள் மூலம்
ஆசைகளும் வருகின்றது. ஏனென்றால் கிராமங்கள் நகரங்களுக்கு வருவோம். ஆனால் அதில் உண்மையான விடயம் என்னவென்றால் நகரங்களுக்கு வரவில்லை. நல்ல பாடசாலைகளுக்கு செல்வதற்கு நல்ல பாடசாலைகள் கிராமங்களிலும் உள்ளது. அது உங்களுக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? அது மட்டுமல்ல, அமிலச்சுவை நிறைந்த நிலத்தடி நீர் கிராமங்களில் கிடைக்கின்றது. அப்படியான நீர் நகரங்களில் ஒரு சொட்டு சரி கிடைக்குமா? அது அமிலச்சுவையுள்ள நீரை நாம் இயற்கை முறையில் வடிகட்டி எமது ஆரோக்கியமான உடலுக்கு எடுத்துக்கொள்ளலாம் தானே? அப்படி பார்க்கும் பொழுது நடுவர் அவர்களே, அது மட்டுமல்ல, ஆரோக்கியமான சூழல், கலாச்சார சீர்குலைப்பு, சுத்தமான உணவு, மன நிம்மதியின்மை, இயற்கையுடனான நெருக்கம் போன்று பல விடயங்கள் இந்த கிராமத்தில் கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, எமது எதிர்த்தரப்புவாதிகள் தெருக்கள் என்று கூறியதை கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். அது எப்படி சாத்தியம்? அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, இயற்கையை ரசிப்பதற்கு நாம் தற்கால மனிதர்களுக்கு நேரம் இல்லையாம். அல்லாஹ் கூறுகிறான், அவன் படைத்தவற்றை ரசிப்பது, அவதானிப்பது ஒரு நன்மையாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அதை ரசிக்காவிட்டால் என்ன நிலைமையாகிவிடும் என்று கூறுங்கள். அது மட்டுமா, நகரங்களில் நிறைய சுற்றுலா துறைகள் இருக்கின்றதா? மனிதன் உருவாக்கியதை விட அல்லாஹ்வின் படைப்புகளை சற்று போய் பாருங்கள். எவ்வளவு மன நிம்மதி, எவ்வளவு ஒரு ஆனந்தம் கிடைக்கின்றது என்பது. ஆம் நடுவர் அவர்களே, இங்கு நகரங்களில் நிறைய சனத்தொகை இருக்குமாம், கிராமங்களில் சனத்தொகை இல்லையாம். நகரங்களில் சனத்தொகை இருப்பதனால் தான் இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. ஆம் நடுவர் அவர்களே, நான் இங்கு ஆணித்தரமாக அடித்து கூறுகிறேன், நகரங்களில் வாழ்வதை விட கிராமங்களில் வாழும் மக்களே நிம்மதியாகவும் சந்தோஷமாக வாழ்கின்றார். எனவே கிராமமே உகந்தது. நன்றி. ஆம், எண்ணங்களை பொறுத்தே வாழ்க்கை என்பார்கள். எண்ணம் ஏற்றுக்கொண்டால் அது எந்த இடமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த அடிப்படையில் தான் இவர்கள் கிராமமா நகரமா வாழ்வதற்கு உகந்த இடம் என்ற அடிப்படையிலே வாதிட்டார்கள். யாரோ ஒருவர் முன்னேற வேண்டும், யாரோ ஒருவர் வெளியேற வேண்டும், அது நியதி. இருந்தாலும் நடுவர்கள் தான் அந்த தீர்மானத்தில் இறுதியும் உறுதியுமானவர்கள் என்பதை இந்த வழியிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். சரி, நடுவர்கள் என்ன சொல்ல போகின்றார்கள் பார்க்கலாம். ஒடேரா ஹைப்பர் மார்க்கெட் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சில்லறை பொருட்களையும், மரக்கறி வகைகள், பாலுணவு, பிஸ்கட் மற்றும் ஸ்வீட் வகைகளையும், நவீன சமையலறை உபகரணங்கள், மருந்து பொருட்கள், பாடசாலை உபகரணங்கள், விளையாட்டு பொருட்கள் என அனைத்தையும் நியாய விலையில் பெற மாவனல்லையில் பொருத்தமான இடம் ஒடேரா ஹைப்பர் மார்க்கெட். உங்கள் செல்ல குழந்தைகள் விளையாடி மகிழ விசேட பிளே ஏரியா, சுத்தமான இறைச்சி வகைகளை ஃப்ரெஷ்ஷாகவும் நியாய விலையிலும் பெற ஒடேரா மீட் மார்ட். ஒடேரா நிறுவனத்தின் மற்றொரு கிளைதான் கேண்டி டைல்ஸ். நவீன டிசைன்களில் கண்கவர் டைல்ஸ் வகைகள், பாத்ரூம் வயாஸ், கிச்சன் வயாஸ் என்பவற்றை மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாய விலையில் பெற நாடுங்கள் கேண்டி டைல்ஸ். கிளைகள் மாவனல்லை மற்றும் ரம்புக்கண. ஒடேரா ஹைப்பர் மார்க்கெட் இலக்கம் 39, புதிய கண்டி வீதி, மாவனல்லை. போன் 0352222221. தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூலம் கலை மற்றும் வர்த்தக பிரிவுகளில் ஆண் பெண் இருபாலாருக்கும் பிரத்யேகமாக காப்போத உயர்தர கல்வியுடன் HND சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பையும் சமகாலத்தில் வழங்கும் இலங்கையின் ஒரே உயர்கல்வி நிறுவனம் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. சிறப்பு தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்களின் பாட போதனை, உணவு, தங்குமிட வசதிகளுடன் பாதுகாப்பான ரம்மியமான சுற்றுச்சூழல். பாடநெறியை தொடரும் அனைத்து மாணவர்களுக்கும் மடிக்கணனி ஒன்று இலவசம். பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வரக்காப்புல. தொலைபேசி இலக்கம் 077-419-1212. இனி யார் இந்த போட்டியில் முன்னேறுகின்ற அணி? எந்த அணி இந்த இடத்தில் இருந்து விலகுகின்ற அணி அல்லது பிரிந்து போகின்ற அணி? இரண்டு அணிகளுக்கும் இடையிலான புள்ளி வித்தியாசம் எத்தனை தெரியுமா? 7 புள்ளிகள் வித்தியாசம். நூரானியா முஸ்லிம் மகா வித்யாலய அணி பெற்றுக்கொள்ளும் புள்ளிகள் 312 புள்ளிகள். உங்களுடைய உற்சாகமான கரகோஷம். சாஹிரா கல்லூரி அணி பெற்றுக்கொள்ளும் புள்ளிகள் எத்தனை தெரியுமா? 319.3 புள்ளிகள். இந்த போட்டியில் இருந்து அடுத்த சுற்றுக்கு தெரிவாகும் அணியது. எனவே அவர்களுக்கு நாங்கள் இந்த வேளையிலே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். 7 புள்ளிகள் வித்தியாசத்தில் முன்னேறுகின்ற சாஹிரா கல்லூரிக்கு வாழ்த்துக்கள். அதற்காக நீங்கள் வெற்றி பெற்றவர்கள் அல்ல, இன்னும் ஒரு சுற்று இருக்கிறது. நீங்கள் 2வது சுற்றில் இருந்து விலகிறீர்களே தவிர ஏற்கனவே ஒரு போட்டியில் வெற்றி பெற்றவர்கள். அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு முன்னேறி செல்லுங்கள் என்பதை நாங்கள் இந்த வேளையிலே வாழ்த்துகின்றோம். எங்களுடைய நடுவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விவாத மேடை.